எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. விஜய் அப்படின்னு என்னோட சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம பார்க்குற பாலிடிக்ஸ் பற்றி, இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு செம்ம அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா யாருக்காவது ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா? நம்மள 300 வருஷமா 30,000 40,000 பேர் 35 கோடி மக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியன். பிரிட்டிஷை நம்ம கண்டுக்காம இந்த முகல் எம்பையரையுமே இந்த பாகிஸ்தானையும் கூடவே சண்டை போடுறது 77 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கே போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவங்க கூட. இதுக்காக ஒரு ரீசன்ல வம்புழுப்பானுங்க, அடிப்போம், அவன் அடிப்பான் இவன் அடிப்பான், இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது மொத்த உலகத்துக்கே தெரியும். நம்ம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இத்தனைக்குமே முகல் எம்பையர்ஸ் எல்லாருமே அவங்க அப்பாவை அம்மாவை அவனுங்களே அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஈவன் பிரிட்டிஷும் யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஊருங்க. சரிங்களா? நம்மளோட இவ்வளோ பெரிய ஊரை பிடிச்சது மட்டும் இல்லாமல் 300 வருஷம் ஆட்சி பண்ண நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டு அவன் வெளியில போற நேரத்துல 2 மதத்தை சண்டையை இழுத்து விட்டதுனால அவங்க அடிச்சுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்மளும் சைனாவும் சண்டை போட்டுட்டே இருந்தா யாருக்கு ப்ராஃபிட்? வேற யாருக்கும் இல்லை, யூஎஸ்ஏக்கு தான். அவன் வெரி கிளவரா பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 நாடுமே கிட்டத்தட்ட 150 crores மேல இருக்கிற பாப்புலேஷன். சரிங்களா? ஒன்னு சேர்ந்தா 300 கோடி, 900 கோடி இருக்கிறதுல we are almost 50% நம்ம பாப்புலேஷன்ல. சரிங்களா? நம்ம ஒன்னு சேராம இருக்கணுங்கிறதுக்காகவே யூஎஸ்ஏ டாப்ல இருக்கணும், யூரோப் டாப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்ப்னு ஒரு நல்லவன் வந்ததுனால நமக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு. நம்மளும் சைனாவும் நல்லவே கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம இங்க டிக்டாக் பேன் பண்ணா அங்க அவங்க பிரச்சனை பண்றான். டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியால எத்தனை பேருக்கு முக்கியமா இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட்ல நீங்க தாராளமா அதை பத்தி பேசலாம். சரிங்களா? அரசியல் அப்படின்னு நம்ம உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா, அரசியலுங்கிறது பாலிடிக்ஸ் விஷயம் தாண்டி இங்க அரசியலுக்கு வேற ஒரு புது கலரை பூசுறாங்க எல்லாருமே. மக்களை ஏமாத்துற கூட்டம் எப்பவுமே இருக்கதாங்க செய்யுது. உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிற வெள்ளைக்காரன் என்னைக்குமே நமக்கு நல்லது செய்யவே மாட்டான். வெள்ளைக்காரன் நமக்கு எப்பவுமே நம்மள அடிமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். ஒன்றும் இல்லைங்க. யூகேல படிக்க போன சொந்தக்கார பையன் சாப்பிட்டு இருந்த தட்டை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி. சாப்பிட்டு இருந்த தட்டை, சரிங்களா? ஏன்னா அந்த ஹோட்டல்ல அவங்க தான் உட்காந்து சாப்பிடணுமா, நம்ம போய் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் யூகேல. ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு நடந்த ஒரு கதையில் கிட்டத்தட்ட 1500 பேர் இறந்ததுக்கு இன்னொரு மன்னிப்பு கூட கேட்கல யூகே கவர்மெண்ட். தட்டு தூக்கி போறதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். எல்லாமே மாறுதுங்க. சுத்தி இந்தியா கிட்ட தான் வரணும். இந்தியா சைனா இல்லாம இங்க எதுவுமே இல்லை. இங்க நம்ம இல்லாம ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க. அதனால சும்மா சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற பாலிடிக்ஸை